எனவே அந்த அடிப்படையில் தான் இன்று இஸ்லாத்தை இந்த இஸ்லாத்தின் எதிரிகளுடைய மிக கடுமையான தவறான சித்தரிப்புகளின் மூலம் மீடியாக்களுடைய மிக பலமான வீரியமான அந்த பிரச்சாரங்களின் மூலம் இஸ்லாத்தில் பல தவறுகள் இருக்கின்றனவோ என்ற ஒரு சிந்தனை பல முஸ்லிம்களுக்கு வந்துவிட்டது. இஸ்லாத்தில் உள்ள சில சட்டங்களை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களைத்தான் நாம் இந்த நவீனவாதிகள் என்பதாக சொல்கிறோம். அவர்களைத்தான் இந்த நவீனவாதிகள் என்பதாக சொல்கிறோம். நவீனவாதிகளை பொறுத்தவரையிலே அரபியிலே நாம் அல் ஹதாசியூன்கள் என்பதாக சொல்வோம். அவர்களை அல் ஹதாசியூன்கள், அல் ஹதாசா என்ற ஒரு சிந்தனை. அல் ஹதாசா என்று சொல்வது இவர்கள் வெறும் பெயரிலே மாத்திரம்தான் முஸ்லிம்கள். இவர்கள் வெறும் பெயரிலே மாத்திரம்தான் முஸ்லிம்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை இது இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் அங்கீகரிக்க மாட்டாது என்று அவர்களுக்கு தெரியும், இந்த நவீனவாதிகளுக்கு. அதன் காரணமாக அவர்கள் என்ன சொன்னார்கள், இஸ்லாத்தில் உள்ள விடயங்கள் தான் இவைகள், அதாவது மேற்கத்திய சிந்தனைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி அவர்கள் என்ன சொன்னார்கள், இதுவும் இஸ்லாத்தில் உள்ளதுதான். எப்படி சொன்னார்கள், இதுவும் இஸ்லாத்தில் உள்ளதுதான் என்பதாக சொல்வார்கள். அதுதான் அவருடைய பிரச்சனை. அவர்கள் தமது சிந்தனைகளை இது இஸ்லாத்துக்கு அப்புறமான சிந்தனை, ஆனாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்கள் விழிப்போடு இருப்பார்கள், மக்கள் அதனை கவனத்தில் கொள்ள மாட்டார். ஆனால் பிரச்சனை என்ன, அவர்கள் அதனை இஸ்லாத்தினுடைய பெயரிடால் மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவது, அதற்கு குர்ஆன் ஹதீஸை கொண்டு வந்து ஹதீஸ்களை கொண்டு வந்து திரிவுபடுத்தி மக்களை ஏமாற்றுவார்கள். இப்போ இவர்கள் இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள், வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் குர்ஆன் ஹதீஸை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் வெறுமனே மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே தவிர அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸிலே நம்பிக்கை கிடையாது. இப்படி ஒரு கூட்டவர் ஹதாசியூன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் உலகத்தை பொறுத்தவரையிலே மிக குறைவு. தமிழ் உலகத்திலே இருக்கிறார்கள், ஆனால் மிக குறைவு, மிக குறைவு. ஆனால் அரபு உலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு சிந்தனை தாக்கமாக இன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதனை பற்றி இப்பொழுது பேசவில்லை. நாம் பேசக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய அதாவது குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்ட சிலரும் இந்த மீடியாவினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக, மீடியாவினுடைய பலமான அழுத்தங்களின் காரணமாக, அல்லது நடைமுறை அழுத்தங்கள், அல்லது பெரும்பாலானவர்கள் இப்படியான கருத்தை சொல்லக்கூடியவர்கள் மேற்குலகில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது மேற்குலக பல்கலைக்கழகங்களில் கற்றவர்களாக இருப்பார்கள். இஸ்லாத்தை அவர்கள் மேற்குலகிலே கற்றிருப்பார்கள். அமெரிக்கா, யூகே போன்ற பெரும்பெரும், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட் போன்ற பெரும்பெரும் பல்கலைக்கழகங்களில் அவர்கள் இஸ்லாத்தை கற்றிருப்பார்கள். இதன் காரணமாக அவர்கள் அழுத்தங்களுக்கு உட்பட்டு இந்த இஸ்லாத்தை அந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு நாம் எவ்வாறு முன்வைப்பது, அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நாம் எவ்வாறு முன்வைப்பது என்பதாக சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிக பிரபலமான இஸ்லாமிய ஒரு அழைப்பாளர், இந்த சிந்தனையினால் பாதிக்கப்பட்டவர், அவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நாம் மேற்குலகுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த இசைகள் பாடல்கள் எல்லாம் ஹராம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன், இந்த இசை பாடல்கள் எல்லாம் அவர்களுடைய இரத்தத்துடன் ஊறி இருக்கின்றன. அவைகள் நாம் ஹராம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாம் அவைகளை ஹலால் என்று தான் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இஸ்லாத்தை நாம் சரியான முறையில் பிரச்சாரம் செய்யலாம் என்று அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்கள் காரணமாக அவர்கள் இந்த நடைமுறை அழுத்தங்கள், மீடியாவினுடைய அழுத்தங்கள், அவர்கள் வாழக்கூடிய சூழலுடைய அழுத்தங்களின் காரணமாக இவ்வாறு இஸ்லாத்தை என்ன செய்கிறார்கள், அந்நியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே முன்வைக்கிறார்கள். இஸ்லாத்தை நாம் எப்படி முன்வைக்க வேண்டும், இஸ்லாமாக முன்வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு காட்டி தந்திருக்கிறான் இஸ்லாத்தை, அப்படித்தான் முன்வைக்க வேண்டுமே தவிர விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், இதுதான் சத்தியம். விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பாவிட்டால் நீங்கள் விட்டுவிடுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் மாற்ற வேண்டுமா? முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மால் மாற்ற முடியாது என்பதிலே நாம் மிக திட்ட தெளிவாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இஸ்லாமிய நவீனவாதிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இலங்கை போன்ற நாடுகளில் நவீன இஸ்லாமிய சிந்தனை என்பதாக சொல்வார்கள், நவீன இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்களை பற்றி தான் நாம் இந்த இடத்திலே இவர்களிடத்திலே சில விதிமீறல்கள் இருக்கின்றன. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்புறப்பட்டவர்களோ அல்லது குர்ஆன் ஹதீஸை ஏற்காதவர்களோ அல்ல, அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனாலும் அதனை பல அழுத்தங்களின் காரணமாக
புரிவதிலே தவறான சில நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். அதன் காரணமாக இஸ்லாம் திரிவுபடுத்தப்படுகிறது என்பதுதான் இங்கு நாம் சொல்ல வரக்கூடிய விடயம். அதைத்தான் நாம் இரண்டாக பிரித்திருக்கிறோம். இந்த நவீனவாதிகள் என்று சொன்னால் முதலாவது இஸ்லாமிய நவீனவாதிகள், அவர்களை பற்றி தான் நான் இப்பொழுது சொன்னேன். அதுக்கு முன்னால் சொன்னது ஹதாசியுங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையற்ற முஸ்லீம் பெயர் தாங்கிய நவீனவாதிகள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றுவதே கிடையாது. நோன்பு, தொழுக, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதொன்றும் அவர்களிடத்தில் கிடையாது. வெறுமனே குர்ஆன் ஹதீஸை வைத்து பேசுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் முதல் தரப்பினர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இருந்தாலும் சில முக்கியமான விடயங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட, சுதந்திரம் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களில், அதாவது மேற்குலக சித்தாந்தங்களுக்கு நெருக்கமாக இஸ்லாத்தை முன்வைப்பதற்கான சில முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள். அப்ப எனவே இதில் உள்ள அபாயம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை திரிவுபடுத்துவதற்கான முயற்சி இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து தோன்றுவது. இஸ்லாத்தை சிதைப்பதற்காக வேண்டி அந்நியர்கள் பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதனை யாரும் முஸ்லிம்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை. ஆனால் பெரும் படித்த கலாநிதி பட்டம் எடுத்தவர்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் அறிஞர்கள், அவர்கள் இந்த சிந்தனைகளால் பாதிக்கப்படும் பொழுதுதான் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? தடுமாறுகிறார்கள். இவ்வளவு படித்த ஒருவர் சொல்கிறாரே, அப்ப இவர் சொல்றது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து விடுகிறார்கள். அல்லது பிரபலமான ஒரு பேச்சாளர் அல்லது விவாத திறமை உள்ளவர், இவர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை வைத்து சொல்கிறார், அப்ப சரியாகத்தான் இருக்கும் என்பதாக நினைத்து விடுவார்கள். அதுதான் இதில் உள்ள ஆபத்தான ஒரு விடயம். அடுத்ததாக, இப்படியானவர்களுக்கு ஊடகங்கள் அதிகமான வாய்ப்புகளை வழங்கும். யார் இந்த இஸ்லாத்தை மேற்குலக கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக முன்வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாய்ப்புகள் வழங்கப்படும் ஊடகங்களிலே. குறிப்பாக தேசிய ஊடகங்களில், அரசாங்க ஊடகங்களில் அல்லது அந்நியருடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஊடகங்களில் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படும். ஏன்? அதுதான் இந்த காலத்துக்கு பொருத்தமான பிரச்சாரம் என்பதாக அவர்கள் முன்வைப்பார்கள். அப்ப இந்த இஸ்லாத்தை இப்படி புதிதாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால், மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். மக்களுக்கு நாங்கள் எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசினாலும் ஒவ்வொருத்தரும் தான் நினைத்தவாறு அதற்கு விளக்கம் சொல்வதற்கு ஆரம்பித்தால் அதனுடைய பெருமதி இல்லை. அதுக்கு ஒரு பெருமை, அதாவது இவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய விளைவு என்னவென்று சொன்னால், வெறும் வார்த்தை மாத்திரம்தான் புனிதமானது, கருத்துக்கள் புனிதமானவைகள் அல்ல. அதுதான் இவருடைய பிரச்சாரத்துடைய சுருக்கம். என்ன சொல்ல வருகிறார்கள் அவர்கள்? பின்னால் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் வரும். குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தையை தான் நாம் மாற்ற முடியாது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத் தான். அதுல குல் ஹுவல்லாஹு வேற வார்த்தைகளை போடலாமா என்று கேட்டால் போட முடியாது. ஆனால் அதனுடைய கருத்து இருக்கிறதே, அதனை ஒவ்வொருவரும் விரும்பியவாறு சொல்லலாம், காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றலாம். அப்ப எனவே கருத்து புனிதமல்ல அவர்களிடத்திலே கருத்து புனிதமல்ல. ஆனால் இஸ்லாம் என்ன? ரெண்டும் புனிதமானது. வார்த்தையும் புனிதமானது, கருத்து புனிதமானது. வெறுமனே கருத்து இல்லாவிட்டால் வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? வார்த்தையை மாத்திரம் வைத்துக்கொண்டு எந்த புண்ணியமும் கிடையாது. கருத்தும் தான் புனிதமான இஸ்லாத்திலே என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை மக்கள் என்ன செய்வார்கள்? வாழ்க்கையில் இருந்து பின்பற்றுவதை விட்டும் விலகிக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அப்ப மேற்குலக கலாச்சாரம் சொல்வதுதான் இஸ்லாம் என்று சொன்னால் நாம் எதற்கு குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வது? அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி விட்டு செல்லலாமே என்பதாக இவர்கள் நினைத்து விடுவார்கள். அவர்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள், அவருடைய பொருளாதார சித்தாந்தங்கள், அவர்களுடைய ஒழுக்க விரும்பிய சித்தாந்தங்கள், குடும்ப சித்தாந்தங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், விதிகள், இவைகளை நாம் பின்பற்றி விட்டு செல்லலாமே தவிர குர்ஆன் ஹதீஸை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மக்கள் எண்ண ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது அடுத்தது குர்ஆன் ஹதீஸை ஒவ்வொருவரும் தான் தோன்றித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்பொழுது நாம் இந்த சிக்கலிலே சிக்கி இருக்கிறோமா இல்லையா? நாம் இப்படியான இந்த நவீன வாசிப்பிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் எவ்வாறு அளவீடு செய்வது என்பதற்கான ஒரு அளவீடை நாம் இங்கு சொல்லியிருக்கிறோம். நமது மார்க்க நிலைப்பாடுகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பதற்கான அளவீடு என்ன? அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், எங்களுக்கு தெரியும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபு சிர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான தனிப்பட்ட இரகசியங்களை அறிந்து வைத்திருந்தார்கள். சாஹிபு சிர் ரகசியத்தை அறிந்தவர். ரகசியம் சொன்னால் இஸ்லாத்தில் ரகசியம் ஒன்றும் கிடையாது.
எதில் ரகசியம்? தனிப்பட்ட விடயங்கள். அதாவது அந்த முனாஃபிக்குங்கள் யாரு என்பது சம்பந்தமான சில ரசூலுல்லாவுடைய முக்கியமான தகவல்கள், மக்களுக்கு அவசியமற்ற தகவல்கள், மக்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அவசியமற்ற தகவல்கள், வெறுமனே சில தனிப்பட்ட விடயங்கள். அப்ப அவர் சொல்கிறார், அப்ப அவர் எங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண ஒருத்தர் அல்ல, அவருக்கு பலவிதமான சாதாரண மக்களுக்கு தெரியாத பல விடயங்கள் தெரிந்த ஒருவர். அந்த விடயத்தை வைத்து அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். உங்களில் ஒருவர் குழம்பி விட்டாரா இல்லையா, அதாவது மார்க்கத்திலே குழப்ப நிலையில் மாட்டிவிட்டாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய அளவீடு என்னவென்றால், இதுவரை ஹராம் என கருதி வந்ததை ஹலாலாகவும் ஹலால் என கருதி வந்ததை ஹராமாகவும் தெரிய ஆரம்பித்தால் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது, அவருக்கு மார்க்கத்திலே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது குர்ஆன் ஹதீஸிலே பெரும் ஆய்வு செய்து தனது கருத்தை மாற்றிக்கொள்வதை பற்றி சொல்லப்பட்ட விடயம் அல்ல. மாற்றமாக திடீரென்று ஒருத்தர் என்ன தனது கருத்தை மாற்றுறாரு, திடீரென்று ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு, நான் இந்த கருத்தை எடுக்க போறேன். ஒரு நாளைக்கு என்ன கிரெடிட் ஹலால், மறு நாளைக்கு ஹலால், இவருக்கு தேவையான டைம்லாம் மாற்றுறது. ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் என்ன இவ்வளவு நாள் ஹராம் ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு நல்ல லாபம் உள்ள ஒரு பிசினஸ் ஒன்று வந்துட்டா என்ன ஹலால் ஆகிடுது. ரைட்டா? இப்படி தனது சொந்த தேவைகளுக்காக வேண்டி, தனது சொந்த தேவைகளுக்காக, அல்லது ஒரு வெளிநாட்டில் போய் வாழ வேண்டும், அமெரிக்காவில் லண்டனில் யூகேல வாழக்கூடிய நேரத்தில் சில சட்டத்திட்டங்களை பின்பற்ற முடியாது, எனவே என்ன செய்வது, ஹராமை ஹலால் ஆக்கி விடுவார்கள். அல்லது தனது பிள்ளை ஒரு பாடசாலைக்கு செல்கிறது, அந்த பாடசாலையில் இஸ்லாத்துக்கு முரணான சில நிகழ்வுகள் நடக்கின்றன, அப்போ எனது பிள்ளையை அந்த நிகழ்வுக்கு செல்லாமல் தடுத்த அந்த பிள்ளை மனதில் கவலை வரும், அது பெரிய டிப்ரெஷன் ஆகும், அப்படி இப்படின்னு சட்டத்தை மாற்றிடுவாங்க, ஹலால் மியூசிக் ஹலால் ஹலாஸ். இப்படித்தான் என்ன, இப்படி யாராவது மாறினால் அவர் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் என்ன இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுக்கான தீர்வு என்ன, இந்த குழப்பத்தில் சிக்காமல் இருப்பதற்கான தீர்வு என்ன, என்ன தீர்வு என்பதுதான் நமது இன்றைய பாடம். அப்ப அதுக்கான தீர்வு என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவாதம் யாருடைய விளக்கத்துக்கு இருக்கிறது, நபித்தோழர்கள், அதுக்கு பின்னால் வந்த சிறந்த நூற்றாண்டுகள் என்று வர்ணிக்கப்பட்ட தாபியீன்கள், தாபியீன்கள், இவர்களுடைய விளக்கத்துக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவாதம் இருக்கிறது. அவர்களுடைய விளக்கம் சரியான விளக்கம், அவர்கள் உண்மையான மூமின்கள், அவர்கள் உண்மையான மூமின்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அதே போல அவர்களிடத்தில் இப்படி பல விஷயங்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரும். அப்ப முதலாவது அந்த அந்த விளக்கத்தை நாம் தீர்வாக கொள்ள வேண்டும். அது எப்படி என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அவர்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்கள், எனவே அப்படி நாம் விளங்கினால் நமக்கு பிரச்சனை வர மாட்டாது. யாராவது ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி முன்வைக்கிறார், அவருடைய சொந்த கருத்தாக முன்வைக்கிறாரா அல்லது நாம் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளின் அடிப்படையை பேணி முன்வைக்கிறாரா என்பதை நம்மால் இலகுவாக அடையாளம் காண முடியும் இன்ஷா அல்லாஹ், நாம் சரியாக இதனை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால். அப்ப முதலாவது விதி என்னவென்று சொன்னால், நம்மோடு உரையாடுவோர் கூற வரும் விடயத்தை புரிய முயற்சித்தல். அதாவது குர்ஆன் சுன்னாவை நாங்கள் எப்படி அணுகணும், குர்ஆன் சுன்னாவை நாங்கள் எப்படி அணுகணும், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதைத்தான் விளங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நமக்கு என்ன விளங்குகிறது என்பதில் அவரிடத்தில் முக்கியம். விளங்குதா? அதாவது மேற்குலகில் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் திறந்த வாசிப்பு. விளங்குதா? அல் கிராத்துல் மஃப்தூஹா. அதாவது நான் ஒரு வசனத்தை எழுதினேன் வைங்களே, நான் தம்மாமுக்கு ஒரு தாவா நிகழ்ச்சிக்காக வந்தேன் என்று ஒரு வசனத்தை நான் எழுதுறேன் உதாரணமா. மேற்குலக சித்தாந்தத்தில் இந்த கிராத்துல் மஃப்தூஹா, அதாவது இந்த திறந்த வாசிப்பு என்பது என்னவென்று சொன்னால், நான் எப்பொழுது எழுதி முடித்து விடுகிறோனோ அதோட நமக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப இதை ஒருத்தர் எடுத்து எப்படி விளங்கலாம் என்று சொன்னால், நான் தம்மாவுக்கு தாவா நிகழ்ச்சிக்காக சென்றேன் என்று சொன்னால் ஒருத்தருக்கு விளங்கலாம், நான் இலங்கைக்கு என்ன ஒரு விடுமுறைக்காக சென்றேன் என்று விளங்கினால் அது தப்பு கிடையாது அவர்களிடத்தில். இதை கேட்கக்கூடிய அவங்களுக்கு என்ன பைத்தியகாரத்தனம் ஆகிக்குதுன்னா விளங்கும். ஆனால் உண்மையில் அப்படித்தான் அந்த கொள்கை. விளங்குதா? சிலாக்களுக்கு என்ன மேற்குலகில் இருந்து வந்தால் என்ன மடத்தனம் வந்தாலும் அது சரி மாறித்தான். விளங்குதா? அப்ப அந்த எழுதியவருக்கே அதுக்கு அதிகாரம் கிடையாது. அது இப்படித்தான் விளங்குவோன்னு எனக்கு கூட சொல்லலை, நீ விளங்கினது பில, நான் இதைத்தான் அதை விரும்பினேன்னு இல்லை, அதனால நான் உனக்கு பேச முடியாது, நான் எப்படி விளங்குறோம் அது அப்படித்தான் விளங்குவோம் அப்படின்னு சொல்லுவான். விளங்குதா?
அப்ப அதனுடைய பாதிப்பினுடைய விளைவுதான் இந்த அந்த விதிமுறையை நாம் சொல்வதற்கான காரணம். அப்ப அஹ்லு சுன்னாக்கள் எப்படி விளங்குவார்கள் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ் ரசூல் என்ன சொல்ல வருகிறார்கள், இந்த இடத்திலே இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் ரசூல் என்ன நாடினார்கள் என்பதை விளங்க வேண்டும். அப்ப அதுதான் ஒரு பேச்சினுடைய அப்படித்தானே. நான் ஒரு பேச்சை பேசுகிறேன் என்று சொன்னால் எனது உள்ளத்தில் உள்ளதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எனது உள்ளத்தில் ஒரு விஷயம் அதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எனவே அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பை தவிர நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விலகிவிட்டு போகலாம் என்பதா என்ன நோக்கம் இல்லையே. யார் உலகத்தில் எந்த ஒரு மனிதர், சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை யார் பைத்தியக்காரனை தவிர யாரும் அப்படி நினைக்க மாட்டார்கள். நான் ஏதோ ஒன்று பேசி போயிட்டு போகிறேன், மக்கள் நினைப்பதை நினைக்கட்டும், அப்படி என்று யாரும் சொல்வது கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது, மனிதர்களே அப்படி சிந்திக்காமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரசூல் அப்படி பேசுவார்களா? அல்லாஹ் ரசூலும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை எழுதி அனுப்பிவிட்டோம், நீங்கள் விரும்பியவாறு விளங்கிக் கொள்ளுங்கள், அப்படி கிடையாது. அப்ப அதுக்கு மாற்றமான கருத்துக்கள் தான் இந்த திறந்த வாசிப்பு, தவறான மாற்று விளக்கம் என்பவைகள். அப்ப இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு முடிவோட குர்ஆன் ஹதீஸ் அணுகுறது இதற்கான காரணம். ஏற்கனவே, அதாவது உதாரணமாக சமத்துவம் என்ற சிந்தனை, ஆண்கள் பெண்கள் இருவரும் சமமானவர்கள், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இதுல ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அறிஞருக்கும் இன்னொரு இந்த நவீன வாசிப்பாளர் ஒருவருக்கும் என்ன ஒரு விவாதம் நடக்கிறது அரபுல. அப்ப அந்த அறிஞர், இஸ்லாமிய அறிஞர், அவருடன் போய் எப்படி பேசுகிறார்? நாம் பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார். உதாரணமாக அந்த என்று சொன்னால் நீங்க, அப்படித்தானே? ஆணை பார்த்து அந்த சொல்லுவோம், பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவோம்? அந்தின்னு சொல்லுவோம். அப்ப அவரோட பேசும்பொழுது அவர் எப்படி சொல்கிறார்? அந்தி அப்படின்னு பேசுறார். அவருக்கு கோபம் வந்துடுது. அப்ப இவருக்கு உனக்கு இதையே தாங்கிக் கொள்ள முடியாது, அப்ப என்ன சமத்துவம் நீ பேசுற? அப்ப எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இது அவர்களே சாத்தியமற்றது என்று நினைத்த ஒரு விடயம்தான். இருந்தாலும் இஸ்லாத்தில் உள்ள சில சட்டதிட்டங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தியரியை கொண்டு வந்து இஸ்லாம் நவீனவாதத்தில் முரண்படுகிறது என்ற வாதங்களை அவர்கள் வைக்கிறார்கள். எனவே இவர்கள் என்ன வைக்கிறார்கள்? ஒரு ஏற்கனவே ஒரு முடிவோட வாரது, ஆண்கள் பெண்கள் சமமானவர்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸ்ல எங்கெல்லாம் அதுக்கு மாற்றம் ஆதாரம் வருமோ அதுக்கெல்லாம் மாற்று விளக்கம் வழங்க வேண்டும். மாற்று விளக்கம் வழங்குவது எப்படி? அஹ்லு சுன்னாக்களுடைய விதிமுறையை கடைபிடிச்சா அவங்கள விளக்கம் வராது. அப்ப என்ன செய்யணும்? அந்த விதியை மீறணும். அதுதான் அவருடைய விதிமீறல்கள். அப்ப உதாரணத்துக்கு, இது இந்த காலத்தில் தோன்றியது மட்டுமல்ல, முற்காலத்திலே இப்படி ஏற்கனவே ஒரு முன்முடிவுடன் வருவார்கள். உதாரணமாக முத்தஸிலாக்கள் என்ன? அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா தான் நினைத்தால் செய்யக்கூடிய சில பண்புகள் இருக்கின்றன. சில பண்புகள் அல்லாஹ்வுடன் எப்பொழுதும் இருக்கக்கூடியது, இன்னும் சில பண்புகள் அல்லாஹ் தஆலா தான் விரும்பிய நேரம் செய்வான். உதாரணமாக அரசியலே இந்த கீழ்வானத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வருவது, அதே போல மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவது, அல்லாஹ் பேசுவது, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரிப்பது, இப்படி பலவிதமான பண்புகள் குர்ஆன் ஹதீஸில் காணப்படுகின்றன. இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தான் நினைத்தவுடன் செய்யக்கூடிய பண்புகள், சிஃபாத்துல் அஃஆல் என்பதாக நாம் சொல்வோம். அப்ப அதுல ஒரு வசனம் தான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் வருவான், மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள். அல்லாஹ் தஆலா வருவான், அதே போல மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த முத்தஸிலாக்களுடைய அவங்களுக்கு பிரச்சனை,